இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நம்ம ரவா கேசரி பண்ண போகிறோம். அதுக்காக நெய், முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை, ரவை எடுத்து வச்சாச்சு. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் நெய் போட்டு ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை கொஞ்சம் வறுக்க போகிறோம். நெய்யில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த ரவையும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டோம். அந்த 1 கிளாஸ் ரவைக்கு நம்ம 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்காய் இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். சும்மா 2 லவங்கம் போட்டிருக்கோம். கொஞ்சம் கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலருக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ரவை ஆட் பண்ணி கைவிடாது கிளறணும். ஒரு கப் சுகர் நாங்கள் ஆட் பண்ணுறோம். சேம் மெஷர்மெண்ட் ஆஃப் ரவை எடுத்துருக்கோம். சுகர் கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். கேசரி இப்போ நல்லா குக் ஆகிட்டு வந்துச்சு. நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம எம்மி டேஸ்டி கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சர்விங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். Yummy tasty கேசரி ready.